Yes, hello everyone. Good morning. So, welcome to the third session, officially the second session for mock discussion. So, இந்த வாரம் almost ஒரு 4 to 5 people new at STLD have started. Very good. And to begin with, ஒரு சின்ன ஒரு happy news ஓட we can start. So, this week foundation results வந்ததுல we have secured all India rank 16. So, அது வந்து very happy news to all. ஸோ அதோட ஒரு சின்ன ஹாப்பினஸ் இல்லை, ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் வச்சுட்டு வில் ஸ்டார்ட் தி வீக். ஓகேவா? ஸோ இந்த வாரம் ஐ கால் ஒன் பை ஒன் நேம். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும்னா யூ கேன் கீப் இட், ஆர் அதர்வைஸ் வீடியோ மட்டும் மியூட் பண்ணிடுங்க. ஐ வாண்ட் டு ஹியர் த ட்ராக் ரெக்கார்ட் ஃப்ரம் யூ. ஏன்னா ஒரு 15 days மேலே ஆயிடுது, சரியா? ஏன்னா 2 weeks ஆயிடுது. ஹவு வேர் யூ பிஃபோர் அண்ட் ஹவு ஆர் யூ நவ்? ஓகேவா? ஏன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு பக்கத்தில் மார்க்ஸ் சஜஷன்ஸ் போட்டு அனுப்புகிறோம், இது படிக்கல, இது இம்ப்ரூவ் பண்ணல, இது ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வி ஹேவ் கிவிங். ஸோ அது ஹவு மச் இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் யூ, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, வேர் ஏபிள் டு இம்ப்ரூவ் ஃப்ரம் டெஸ்ட் 1 to டெஸ்ட் 2. ஓகேவா? எனக்கு அஃப்கோர்ஸ் என்கிட்ட மார்க்ஸ் இருக்கு, இந்த வாரம் எழுதின மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் வீக் எழுதின மார்க்ஸும். ஸோ ஐ கேன் கம்பேர் வித் வாட் யூ ஆர் சேயிங். ஸோ அதை வச்சுட்டு வி கேன் ரிவ்யூ. ஓகேவா? சி பேப்பர் வைஸ் ரிவ்யூ தட் பார்த்துக்கலாம், அது மார்க்ஸ்லேயே வந்துடும். ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் த இம்பேக்ட் விச் இஸ் கிரியேட்டட் பை திஸ். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் 2-3 people 4 டெஸ்ட்லாம் எழுதிட்டீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல, அதாவது எடுத்த சப்ஜெக்ட்ல 4-5 டெஸ்ட் வந்துட்டீங்க. இட் இஸ் வெரி குட். அண்ட் ஃபியூ அதர்ஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க 1 and 2. ஆல்வேஸ் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் புக்ஸ் பார்த்துடுங்க. ஏன்னா சரியா, நீங்களே ரிமார்க்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடது இல்லை மற்றவங்களது பார்க்கும்போது நிறைய பேர் புக் ப்ராக்டிஸ் பண்ணல. சரியா? இது வந்து டு பி ஃப்ராங்க் உங்களுக்கே தெரியும். அதை தயவு செஞ்சு நான் திரும்ப மீட்டிங்ல தான் சொல்றது, தான் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஆடிட் இருந்தா கையில எழுதி பழகுங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு ஒரு வழி கிடையாது. ஓகேவா? அது சி இண்டிவிஜுவல் சாப்டர் வைஸ் போகும்போது ஸ்டாண்டர்ட் கஷ்டமா இருக்கும். நீங்க ஓவராலா 100 மார்க் எழுதும்போது இண்டிபெண்டன்ட் சாப்டர் எழுதி நீங்க மார்க் எடுத்துடலாம், அது வெரி குட், அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அதை நம்பியே போக முடியாது. வாட் இஃப் May 25 மாதிரி ஒரு ஆடிட் பேப்பர் வந்துருச்சுன்னா, ஓகேவா? ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதில் ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன கொஷின் கேட்கறானே தெரியாது, கரெக்டா? ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கும். சரியா? ஐ கால் ஒன் பை ஒன் நேம். ஸோ அதுதான் சொன்ன மாதிரி, வீடியோ இருந்தால் யூ கேன் டர்ன் இட் ஆன், இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மியூட். ஒரு 2 minutes டேக் அ கேப். என்ன நம்ம பண்ணியிருக்கோம் என்ன இதுன்றத ஒரு மைண்ட் மேப், ஒரு விஷுவல்ஸ் போட்டுக்கோங்க. ஆஃப்டர் ஒரு 1 minute அப்புறம் வி கேன் ஸ்டார்ட். இட் வில் பி இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அப்பர்ணா, அரவிந்த், ஏஎஸ் கிருஷ்ணா அப்படின்னு வரும். ஸோ வில் ஸ்டார்ட். அண்ட் அப்பர்ணாவுக்கு ஸ்பெஷல் மென்ஷன், ஏன்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் AFM1ல ஷி காட் 72, அது வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அவங்களுக்கு. ஸோ நம்ம பேசும்போது பார்ப்போம் உங்களுக்கு என்னன்றது. வில் சி. ஜஸ்ட் டேக் அ 2 minutes, கேன் கண்டினியூ. எஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அப்பர்ணா ஃபர்ஸ்ட். சொல்லுங்க அப்பர்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் ஆக்சுவலி நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் எஃப்ஆருக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோவா கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது எழுதும் போது. ஸோ நான் இந்த ஏஎஃப்எம்க்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக படிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை தான் நான் பார்த்தேன். ம் ஸோ அதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தேர்ஸ்டே தான் எழுதியிருப்பேன். ஃபைவ் டேஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட. ம் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு, ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு, அப்புறம் பாஸ்ட் எம்டிபி ஆர்டிபி அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டேன். ம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்தப்புறமா தான் இந்த டெஸ்ட்டே எழுதினேன். அதனால கொஞ்சம் மேபி மார்க்ஸ் அதிகம் இருக்கலாம். எவ்வளோ மார்க் AFMல? ஏஎஃப்எம்ல 72 சார். வெரி குட். ஸோ அப்போ அந்த 5 days ஒழுங்காக படிச்சு ப்ரிப்பேர் பண்ணனால 72. AFMல சாரி ஃபர்ஸ்ட் எஃப்ஆர் எழுதுறதுல இட் இஸ் ஒன்லி 32. ஓகேவா? எஸ் எஸ் 32லேருந்து 72. அஃப்கோர்ஸ் ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட். பட் மார்க் வைஸ் பேசணும்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் ஒழுங்காக போட்டீங்க, மார்க் வந்துது. கிளியரா? ஆமாம் ஆமாம் சார், கரெக்ட். அடுத்த டெஸ்ட் இது பண்ணும்போது
இதே 70s 60s ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? ஓகே ஆஸ் ஓகே யூஷுவல் ஷூர். புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எம்டிபி ஆர்டிபி ஃபுல்லா பார்த்துடுங்க. ஓகே, ஓகே ஓகே வெரி ஷூர். குட். நெக்ஸ்ட் அரவிந்த். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்போ தான் ஆக்சுவலாக 2 வீக்ஸ் பேக் தான் ஜாயின் பண்ணேன். 2 டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார். நேற்றுக்கு ஈவினிங் ஒரு டெஸ்ட் சப்மிட் பண்ணேன். முதல்ல எஃப்ஆரில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எஃப்ஆர் டெஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தேன். பிகாஸ் டியூ டு மெடிக்கல் எமர்ஜென்சினால நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அட்டென்ட் பண்ணுறாப்புல இருந்தது அந்த எக்ஸாம். ஸோ அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ப்ராப்பராக டைம் கிடைக்கல. அதனால வந்துட்டு நான் ரொம்பவே மோசமாக பண்ணியிருந்தேன் அந்த டெஸ்ட்டு. அது நேற்றுக்கு இது பேப்பர் அகெயின் டைம் நிறைய கொஞ்சம் ரெக்கவரி டைம் இருந்ததுனால என்னால் டக்குன்னு அடுத்த டெஸ்ட் எடுக்க முடியல. நான் நேற்றுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நேற்றுக்கு செகண்ட் மாடியூல் அட்டன் பண்ணியிருக்கேன். செகண்ட் மாடியூல் வாஸ் ஐ எக்ஸ்பெக்ட் குட் மார்க்ஸ். அது எப்படி வரும்ன்றது தெரியல சார். நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மாடியூலே இன்னைக்கு ஆர் நாளைக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அதை எழுதுங்க. சரியா? சரி சார், திருப்பி எழுதுறேன் சார். அதை ரீடெஸ்ட் எழுதிட்டு அடுத்தது போகணும். சரியா? சரி சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் எழுதுறீங்களா, போத் குரூப்ஸா? போத் குரூப்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 days மட்டும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி சார். அதை டெஸ்ட் எழுதிட்டு போங்க. சரியா? சரி சார். எல்லாமே எழுதுங்க. சரி சார். ஓகே சார். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எஸ் கிருஷ்ணா. குட் மார்னிங் சார். சொல்லுடா. சார் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டேன் சார். இப்போ ஓரளவு ஒரு கிராஸ்ப் எனக்கு வந்திருக்கு. எந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், எதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்றது. அதான் ஏஎஃப்எம் எழுதிருப்ப, ஆடிட், டிடி, எஃப்ஆர், ஐடிடி எல்லாத்துலயும் 1 1 1 1 எழுதிருப்ப. எல்லாத்துலயும் ஒன்று ஒன்று எழுதிருக்கேன் சார். அதான் இப்போ ஆவரேஜா பார்த்தோம்னா 50 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க் 52 ரேஞ்சில் ஆமா சார். இருக்கு. ஆடிட்டு தியரி அது பார்த்துக்க. எஃப்ஆரும் கொஞ்சம் ஆடிட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நிறைய எழுதி பார்க்கணும். நான் ப்ரொவிஷன் எழுதும் போது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆயிடுது தியரி பேப்பர்ஸ்ல. சம் பேப்பர்ஸ் கொஞ்சம் கரெக்டா வருது. அந்த மாதிரி FR ஐடிடி பாத்தியா? பார்த்தேன் சார். ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறம் 3 கொஸ்டின் கம்மியாயிடுச்சு. டைம் பார்த்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எனக்கு வேணும். அதான் அந்த FR டெஸ்ட் மார்க் குறைஞ்ச 3 சப்ஜெக்ட்லயுமே கொஞ்சம் அதுதான் பிரச்சனை. கொஸ்டின்ஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணல. மார்க் வந்தது எல்லாத்துலயும் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் நிறைய இருந்தா மேபி இன்னும் ஒரு 7 to 10 மார்க்ஸ் எனக்கு கொஞ்சம் வரும். தியரியும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணுவோம். அது இது பண்ணிருக்கிறதுக்குள்ள கரெக்டா வாங்கிடுறேன். ஒரே நிமிஷம். FR 1ல ஏன் உனக்கு அப்படி தோணுதுன்னா, அதுல லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஃபுல்லா தியரி. சோ அதனால அது உனக்கு கொஞ்சம் ட்ரையா இருந்தது. சம்மனா அதனால அது மட்டும் பார்த்தோம். சொல்லு. அதான் சார். இப்ப இந்த வீக்கா இருக்க என்பது கொஞ்சம் இந்த தியரி சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கேன், ரைட்டிங் சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கேன். அதுல எனக்கு கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்றேன்னா நல்ல மார்க்ஸ் எனக்கு கொஞ்சம் வந்துடலாம். அதுதான் சார். ஓகே, டிடியும் 60 பத்தாதுடா, 70 வேணும்டா. கண்டிப்பா சார். அதுல எம்சிக்யூல நான் நிறைய விட்டுருக்கேன், 10 மார்க் விட்டுட்டேன். அது எம்சிக்யூ நான் நிறைய படிக்கணும். கண்டிப்பா சார். கேஸ் ஸ்டடி கண்டிப்பா சார். ஓகே, குட்ரா. ஓகே சார், தேங்க்யூ சார். அஷ்மிதா. சார் நான் வந்து டிடி தவிர மீதி எல்லாத்துலயும் ஒரு டெஸ்ட் எழுதிட்டேன். அது வந்து ஆடிட் ஓகே தான் சார். தியரி அவ்வளோதான் எழுத வருது. ப்ரெசன்டேஷன் தான் நீங்க வந்து எல்லாத்துலயும் சொல்லிருந்தீங்க. ப்ரெசன்டேஷன் அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிய. எனக்கு ஒண்ணுமே புரியல திருத்தும் போது. உனக்கு புரிஞ்சா பரவாயில்ல, எனக்கு திருத்தலாம் எனக்கு புரிய வேண்டாமா சார்? அதை இம்ப்ரூவ் பண்றேன் சார். ரைட்டு. AFM 67, ஆடிட் 42, FR 49, IDT 60. அந்த 40லாம் இருக்க கண்ணிலேயே தென்படக்கூடாது. எல்லாம் 60 ரேஞ்சில் தான் இருக்கணும். சரியா? இந்த வாரம் 2 டெஸ்ட் தான் எழுதிருக்கியா? அடுத்த வாரம் இன்னொரு ஒரு டெஸ்ட் எக்ஸ்ட்ரா எழுதலாமா பாரு. சரியா? அதுக்காக இதை காம்பன்சேட் பண்ணாத, குவாலிட்டியை பார்த்துட்டு ஆர்டர் பிரகாரம். சார் டிடி நான் வந்து சைடுல வீடியோ நான் முடிக்கல டிடி, அதனால தான். ஓகே, பார்த்துக்கோ, கிளாஸும் பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உனக்கு எவ்வளோ வருது ஆவரேஜா? 55 வருது. ஓகே, 60s வச்சுக்கோ ஆவரேஜா. சரியா? பத்ரிநாத்.
இருக்கீங்களா பத்ரிநாத்? ஏபி இருக்கீங்களே? அன்மியூட் பண்ணுங்க மரியாதை. இல்லைன்னா நம்ம ஒரு ஹலோ, சொல்லுங்க. ஆ சொல்லுங்க பத்ரிநாத். எஸ் எஸ். நான் ஒரு டிராவல்ல இருக்கேன். ஓ டிராவல் இருக்கீங்களா? ஓகே ஃபைன். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தக்ஷின் இருக்காரா? இல்ல. ஓகே. தீபக் தீபக் ராஜ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தீபக். ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஐடிடி தான் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கரெக்டா? ஆமா சார், எக்ஸ்பிளேஷன் நிறைய எழுதணும்னு. கரெக்ட். அதான் லாஸ்ட் டைமே அதான் பேசின எக்ஸ்பிளேஷன் இல்லைன்னு. நீங்க லாஸ்ட் ஒரு 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, எப்படி ஒர்க்கிங் நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. சரியா? அதே மாதிரி நம்ம இதுலயே வந்து டெஸ்ட் சீரிஸ் பேட்ச்லயே பிரியங்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பிரியங்கா சிவான். அவங்களோட ஆன்சர் பேப்பர் நான் அனுப்ப சொல்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிக்கட்டும். 5 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆன்சர் பேப்பர் அனுப்ப சொல்றேன். ஸோ தட் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பாருங்க. ஏன்னா ஐசிஐ டிராஃப்ட் பண்ணது ஐசிஐ ஸ்டாண்டர்ட். சரியா? அதை மீட் பண்ண முடியாது. ஆனா ஆஸ் எ ஹியூமனா இன்னொருத்தவங்க எழுதுறத நம்ம மீட் பண்ணலாம். கரெக்டா? ஹியூமன் கிரியேட் பண்ணதை ஹியூமன் கேன் ஓவர் டேக் ஆர் கீப் தட் ஆஸ் அ பெஞ்ச் மார்க். அவங்க பேப்பர் வரும், அது பாருங்க. சரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம்னா, அந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க, எப்படி பொசிஷன் எழுதுறது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் எனக்கு தெரிஞ்சு பத்தல. கொஷினை மட்டும் வச்சுட்டு ஆன்சர் மூடிட்டு கட கட கடன்னு ப்ராக்டிஸ் பண்ணும். கொஷின் பேங்க்கு சரி, இல்லை எம்டிபி ஆர்டிபிஸும் சரி. சரியா? அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரூப் 2 மட்டும் எழுதுறீங்களா? இல்லை சார், போட் குரூப் தான் சார். புரியல. போட் குரூப் தான் சார். ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். ஓகே, வெரி குட். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கோமதி. தேங்க்யூ சார். கோமதி இருக்கீங்களா? ஹாய் தக்ஷின், வந்துட்டீங்களா? ஜஸ்ட் நவ் ஐ கால்ட் யூ. தக்ஷின், ஹலோ. சரி மார்னிங் அப்புறம் தக்ஷின், உங்க இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு தக்ஷின். ஸ்லோ சார். பேசுங்க. குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்க. எஃப்ஆர் டெஸ்ட் கேக்குதுங்களா எழுதிருக்கீங்க? சார்? ஆமாங்க சார். ம் சார் அதுல ப்ராக்டிஸ் வித் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அது எப்படி எங்கன்னு சார் பாக்குறது? சி அதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா, சே ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த காம்போவா இருக்கிறது, ஈக்விட்டி அண்ட் பெட் இருக்கிறது, ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அட்வான்ஸா கொடுத்துருக்கிறது, எம்ப்ளாயிட்டேருந்து அட்வான்ஸா வாங்கியிருக்கிறது, இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து டைப் ஆஃப் வேரியேஷன் காம்பினேஷன் கொஷின்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஃப்ஆர் டெஸ்ட் 1 பொறுத்த மட்டும் அதில் லாஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் வில் பி தியரி விச் வில் பி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மாடியூல். அதை ஃபுல்லா ஒரு வாட்டி பார்த்துடுங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் அ grip. ஓகேவா? அதனால அதில் ஒன்றும் டோன்ட் வரி, வி கேன் கிளியர் இட். சார் அதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க சார். இப்போ கேட்கலாங்களா இல்லை அதுதான் லாஸ்ட்ல? சொல்லுங்க. சார் அதுல அந்த 5th கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் புரியலைங்க சார். அந்த எக்ஸல் லிமிட்டெட் அந்த லாஸ்ட் இருக்குதுல்லங்க சார், டிஸ்கிரைப் ஹவு இட் ஷுட் பி ரிஃப்ளெக்டட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த தேர்ட் பேலன்ஸ் ஷீட் பத்தி சொல்றாங்களா இல்லை எப்படிங்க சார்? ஏன்னா அந்த கொஸ்டின்ல எனக்கு சுத்தமாவே அதுதான் 0 ப்ரையர் பீரியட் எரர். போட்டிருக்காங்க. அதான் ப்ரையர் பீரியட் எரரும் தேர்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் சொல்றாங்க. ஸோ எதுல வில் பி கிவிங் த எஃபெக்ட் ஆஃப் தட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதாவது அந்த தேர்ட் பேலன்ஸ் ஷீட்ல ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ல போகும்ல, ஸோ அதை பத்தி தான் பேசுறோம். ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். அப்புறம் வந்து ஓகே சார், 6th கொஸ்டின் அந்த டெப்ரிசியேஷன், அது எப்படிங்க சார்? அது எப்படி போட்டாலும் அந்த 36 lakhs வரல எனக்கு. அது நான் உங்களுக்கு இந்த கேரிங். ஆன்சர் ஃபார் இட், டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து 8th one. எவ்வளோ? 8th one அது 8th சார்.
எயித் வந்து கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுல ஓ அந்த அது கேஷ் ஃபாரெக்ஸ் ஃப்ளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணு. ஆ அந்த ஃபாரெக்ஸ் வந்து எதுல நீங்க யூ வில் கிவ் த இம்பாக்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கரெக்டா? ஆ அது எப்படி இதாகுன்றத கேஷ் ஆ ஃப்ளோவா எனக்கு. ஓஹோ ஓகே ஓகே இட் இஸ் ஓகே அ ஓகே. காம்பினேஷன் கொஸ்டின் ஆஃப் ஃபாரெக்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ. சரியா? ஓகே சார். சார் அப்புறம் அந்த 9th கொஸ்டின்ல அதுல என்ன சார் மிஸ்டேக்? அது ஒன்லி 3 மார்க்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அந்த அதை நான் சொல்லட்டா? ஐ ஆ let you know na? I'll let you know. Okay. Ninth question. See, அதுல working capital before changes in working capital, after changes in working capital வரும். கரெக்டா? ஸோ அந்த ம் டிஃபரன்சியேஷன் கேஷ் ஃப்ளோ ஃபார்மேட்ல போடுங்க. நீங்க ஆட்லெஸ்ன்னு ப்ராக்டிஸ்ல பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. ஓ ஆன்சர் கரெக்ட் தான் சார். ஓகே 23,50,000 பட் பிரசன்டேஷன் ஷுட் பி த சேம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஓ ஓகே ஓகே சார். சார் அப்புறம் அந்த 11th ஒன் ஒரு 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 கொஸ்டினா நடிக்கிறேன். சொல்லுங்க சார். ஏபி ஓகே ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க சார். அந்த சி அந்த மட்டும் இன்கம் டேக்ஸ் புரியலங்க சார். எக்ஸ்பென்ஸ் கம்ப்யூட் பண்றது என்னன்னா, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ இன்கம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகேவா? ஓ எவ்வளோ வந்து நான் ஓ ஜஸ்ட் ஓவர்வியூவா சொல்றேன். எவ்வளோ வந்து இன்கம், ஹவு மச் இஸ் இட், டிப்ரிசியேஷன், ஏதாவது ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருக்கா, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் போக போடுறது. ஓ ஓ ஓகே. ஓகே சார். அப்புறம் அந்த 18th ஒன் எனக்கு சத்தியமா புரியல. 18th ஒன் ஆ அது புக் கொஷின் பாரு. புக் ஃபர்ஸ்ட் மாடியூல்ல ஒரு வாட்டி பாருங்க. இட் இஸ் a புக் கொஷின். புக் கொஷின். ஓகேவா? ஓ ஓகே 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 சார். சரி ஓகே அவ்வளோதான். ஓகே, வெரி குட். கோமதி, I'll call, இல்லைன்னா I'll go to next person. Next, கோஷிகா. Hello, sir. சொல்லுங்க. ஹாய். கோமதியா? எஸ் எஸ் Yes. எஸ் கோமதி, கோ ஹெட். Yes. டிடில வந்து MCQs கொஞ்சம் கேஸ் சினாரியோஸ் கொஞ்சம் படிக்கணும்னு புரியல, கேட்கல. கேட்டேன். ஹலோ, ஹலோ சார், பேசுங்க. கேக்குதா சார்? ம் கேக்குதா சார்? டிடில வந்து கேஸ் சினாரியோஸ் MCQs கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார். ம் MCQs எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டிடில. ம் அண்ட் அதுக்கப்புறம் ஏஎஃப்எம்ல தியரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஏன் அவ்வளோ கம்மியாச்சுன்னு பாத்தீங்களா? எஸ் சார். அப்போ வந்து தியரி சுத்தமா படிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் புது புது சம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். ம் அதனால அப்போ ரொம்ப லோவா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டிபிஸ் போட்டு பார்த்தேன் சார். அதான் அண்ட் ஃபர்ஸ்ட் சம்ஸ் டெஸ்ட் எல்லாமே செகண்ட் டெஸ்ட் 65. அதான் எல்லாம் இதே தான். அப்படியே ஜாலியா வந்துடுறீங்க. ஒரு வாட்டி அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா படிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூ. அப்புறம் சம்ஸ் எல்லாமே நான் நல்லா போட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு முன்னாடி சும்மா கண்ணால பார்க்காம எல்லா சாப்டர் வைஸ் எல்லாமே போட்டு பார்த்தேன் டைம் எடுத்து. அண்ட் அப்படிதான் சார் ப்ராக்டிஸ் பண்ணேன் எல்லா டெஸ்ட்டும். டிடி ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல 40 ரேஞ்சில் இருக்கு. சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல 60 சிசியா இருக்கலாம். சரியா? ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஏஎஃப்எம் டிடியும் பேரலா பாக்குறீங்களா எப்படி? ஆமா சார், ஏஎஃப்எம் டிடி ரெண்டுமே பேரலல் தான் சார் டெஸ்ட் எழுதி. அப்ப ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் பார்க்கும்போது சாயங்காலமோ ஈவினிங்கோ பிரேக் டைம்ல ஏதாவது டெய்லி ஒரு சாப்டர் டிடி எடுத்து ஏதாவது ஒரு சம் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டிடி கிரிப்பு போயிடும். சரியா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். ஆவரேஜ் மார்க் 50ஸ்ல இருக்கு, பத்தாது. சரியா? நீங்க 3 டெஸ்ட் எழுதிட்டீங்க. ஸோ அடுத்த வர டெஸ்ட்ல தான் 60 எதிர்பார்க்கறேன் நான். கௌஷிகா, இல்ல. நெக்ஸ்ட் ஹர்ஷன். அடுத்து அப்படியே லைனா ஹர்ஷன், ஜான்சி, லாவண்யா ரெடியா இருங்க.
குட் மார்னிங் சார். சொல்லு ஹர்ஷன். சார் ரெண்டு டெஸ்ட் என் மேல தான் சார் மிஸ்டேக்கு. ஐசிஎம் மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு பார்க்கணும். அடுத்த டெஸ்ட் ஐசிஐ புக்கு படிக்கலன்னா தயவு செஞ்சு எழுதாதீங்க, சரியா? யூ டேக் யுவர் டைம். 4 சாப்டர் 5 சாப்டர் இருக்குமா மேக்ஸிமம்? ஆமாம் சார். மேக்ஸிமம் 5 சாப்டர். எல்லா ஐசிஐ சம்மும் போட்டு பாருங்க. 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 3 ப்ரீவியஸ் இயர் போட்டு பாருங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 1 இயர் மட்டும் எதுவும் இது பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுத வச்சுக்கலாம். ஸோ அதனால அதை யூஸ் பண்ண வேணாம். ஆனால் லாஸ்ட் 1 டேர்ம் மட்டும் அதை கீப் இட் ஆன் ஹோல்டு. மிச்சம் இதை ஓகே வந்து சார். யூ கேன் ப்ராக்டிஸ், சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஜான்சி. ஹலோ ஜான்சி, ஆர் யூ தேர்? இல்ல. நெக்ஸ்ட் லாவண்யா. ஹலோ சார். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி சார் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல நான் என்கிட்ட பழைய புக் இருந்தது, அதனால நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸே போட்டு பார்க்கல. அப்படின்னா 2024 எடிஷன் இருந்தது என்கிட்ட. கேக்குதா? 2024ல உங்களுக்கு அந்த பிக்யூ லாஸ்ட் புக்ஸ்ல வரலையா? இல்ல சார், அது வரல. அதுதான் மிஸ் பண்ணிட்டேன் 1 and 2ல. சாரி 1 and 3 ஃபர்ஸ்ட் பண்ணேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஈஸி இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் நான் மாடியூல் 2 பண்ணேன். அப்போ நான் இது ப்ராக்டிஸ் பண்ணேன் சார், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம். அப்பதான் கொஞ்சம் grip கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. அதான் எஃப்ஆர் பொறுத்த மட்டும் சி அஃப்கோர்ஸ் நீ ஃபேக்கல்டி மீட்டர்ல என்னனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. த பெஸ்ட் ரிசோர்ஸ் எதுனா வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். நான் இன்னமும் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். பிஸ்னஸ் காம்பினேஷன்ல ஒரு 4-5 சம் இருக்கும், சரியா? இஃப் ஐ குட் ரிமெம்பர், ஈஸ்வர்னு ஒரு சம் இருக்கும். ISSWAR ஈஸ்வர் லிமிடெட்னு ஒரு சம் இருக்கும். கொஸ்டின் இட் செல்ஃப் இஸ் 3 பேஜ் கொஸ்டின். அண்ட் பிஸ்னஸ் காம்பினேஷன்ல ஹெர்குலஸ் சைக்கிள்னு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கும். அது வந்து ஒரு குட்வில் கலந்த ஒரு பிஸ்னஸ் காம்பினேஷன் சம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து 3rd 4th டெஸ்ட் வரும்போது அது ப்ராக்டிஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதாதீங்க. இது வந்து ஓப்பன் ஃபார் ஆர். எஃப்ஆர் பொறுத்த மட்டும் பிக்யூ எல்லாமே போட்டிருக்கணும். அதுதான் வந்து உங்களோட பெஸ்ட் மெட்டீரியல். ஐசிஏ என்ன பண்றாங்க, அது எல்லாமே எம்டிபி ஆர்டிபி கொஸ்டின்ஸ் தான். அது எடுத்து ஒரு இடத்துல உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அழகா ஜாலியா கொஸ்டின் பார்த்தோமா, சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கு, சரியா? அண்ட் அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கலனா டேக் இட் ஃப்ரம் கூகுள், சரியா? ஐசிஐ இது இருக்கும் ரிசோர்ஸ், அதுல இருந்து எடுத்துக்கோங்க பிடிஎஃப். ஓகே சார். வெரி குட். அடுத்த டெஸ்ட்ல 60 எதிர்பார்க்கறேன். ஏன்னா லாஸ்ட் தான் கொஞ்சம் பெரிய டெஸ்ட், சரியா? அதே மாதிரி இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்ஸ்ல பாயிண்ட் வச்சு ஒரு சம் இருக்கும். எவ்வளோ கேஷ், எவ்வளோ பர்ச்சேஸ் வாங்கினா எவ்வளோ ரிவார்ட் சம், அதெல்லாம் பார்த்துருங்க. எக்ஸாம்ல அப்படியே தூக்கி கேட்க சான்ஸ் இருக்கு, ஓகேவா? பார்த்துருங்க. வெரி குட். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும், சரியா? மைத்திலி இருக்கீங்களா? GKLMMY சொல்லுங்க மைதிலி. எஸ் கேக்குது மைதிலி. சார் நான் இன்னும் டைம் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன். வெரி குட். தெரிஞ்சா சரி. எனக்கு 1 2 3 டிடி பத்தல. திரும்ப எழுதிட்டு தான் 4th டெஸ்ட் கை வைக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட், சரியா? ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் பரவாயில்ல, தேர்ட் டெஸ்ட் சுத்தமா நம்ம படிக்கல, சரியா? மேட், புக் ப்ராஃபிட், அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் என்டிட்டி, சரியா? அதெல்லாம் பத்தல. நாட் டு ஹர்ட் யூ, பட் ஒரு இதோட சொல்றேன், அக்கறையோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் திரும்ப எல்லா சாப்டரையும் படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் போங்க, சரியா? வெரி குட். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததுல பார்ப்போம். நந்தினி. சார் குட் மார்னிங். குட் மார்னிங் நந்தினி. ஸோ எஃப்ஆர்ல 2 டெஸ்ட் எழுதினேன். 2 டெஸ்ட்லயுமே லைக் தியரி பார்ட் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஐ திங்க் தியரி அது லைக் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால தியரி எவ்வளோ பார்த்தாலும் அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது சார். அந்த கொஸ்டின் திருப்பி ரீட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் ஓகே இது பார்த்துருக்கோம் தெரியுது, பட் ஸ்டில் என்ன தியரி இதுக்கு நம்ம படிச்சோம்னு ஞாபகம் இருக்கும். எஃப்ஆர்ல மெயினா அந்த இண்டேஸ் 8, 10, 1, ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அது மேபி இன்னொரு வாட்டி லைக் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் செகண்ட் டெஸ்ட் அந்த இம்பேர்மெண்ட்டும் பாரோயிங் காஸ்ட்லயும் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்புறம் ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பர் டு PNL அது மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிமார்க் கொடுத்துருந்தீங்க.
அதர்வைஸ் எஃப்ஆர் டெஸ்ட் 2 கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு சார். தியரி பார்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட். ஓகே, பாக்குறவங்க எஃப்ஆர் என்னடா இது சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. தியரினா ஒன்றும் கிடையாது. இண்டேஸ்ல சம் இல்லாத தியரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஜென்ட் அசெட் கண்டிஜென்ட் லைபிலிட்டி, அது வந்து தியரி சாப்டர். அதே மாதிரி அக்கௌண்டிங் பாலிசிஸ், அஃப்கோர்ஸ் சம் இருந்தாலும் அது வந்து நீங்க தியரியா எழுதினாதான் உங்களுக்கு ஒரு grip கிடைக்கும். சரியா? அதே மாதிரி அந்த ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட், இஏஆர்பி, அது அப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் கிராண்ட்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன் தெரிஞ்சாதான் நீங்க சம் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துருங்க. அதே மாதிரி இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சினேன். ஓகே, அது இது பண்ணிடுங்க. ஃபோக்கஸ் ஆன் தியரிஸ். ஓகே, 60s இது எய்ம் பண்ணுங்க. அடுத்து 10வது 50ஸ்லயே இருக்கிறது. சரியா? குரூப் 1 மட்டும் எழுதுறீங்களா அப்படி? குரூப் 2 முடிஞ்சிருச்சு சார். குரூப் 1 மட்டும் இப்போ எழுதுறேன். சூப்பர், வெரி குட், சேஃபர் சைட். அதனால ஐபிஎஸ்க்கு எதுவும் ஒரி பண்ணணும். ஸோ பொறுமையா படிங்க. யூ ஹேவ் டைம், டேக் 1 more week and third test நல்லா படிங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார், ஷூர். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நவீன் ராஜன், நான் எக்ஸல் வச்சிருக்கேன். அதனால தான் சப்போஸ் ஒரு 2 minutes ஆச்சுன்னா ஸ்கிரீன் ஷிஃப்ட் பண்றதுக்கு டைம் ஆகுது. அதுதான், டோன்ட் மிஸ்டேக். நவீன் ராஜன், வரலையா? ஓகே. பிரியம்பதா, எஸ் சார், குட் மார்னிங் சார். நான் இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் தான் எழுதியிருக்கேன் ஐடிடில. அதான் அந்த ஸ்பீட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஓகேவா இருக்கு, டுவர்ட்ஸ் எண்டில் அந்த டைமுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எழுதினால கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கும். டுவர்ட்ஸ் எண்டில் 15th கொஸ்டின் கூட அந்த ஐடிசி இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. மற்றபடி அந்த காம்பினேஷன் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறேன் சார். கம்பைன் பண்ணி வருது டைம் ஆஃப் வேல்யூ சப்ளை, அதாவது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் டீப்பா பாத்துக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். ஏதாவது அந்த 15 சம் என்ன அப்படியே விட்டீங்க. அதான் 15 சம்ல வெறும் அவுட்புட்டை மட்டும் போட்டு விட்டீங்க. அந்த அந்த வேல்யூ ஆஃப் சப்ளைல ஒரு 4-5 சம் இருக்கும் இந்த மாதிரி. அதாவது அந்த ரூல் 27, 28, 29 வச்சு ஒரு 4-5 அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த மிக்ஸ்டு சப்ளை, காம்போசிட் சப்ளை, அந்த சாரீலாம் இருக்கும், சாரி, லிப்ஸ்டிக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒரு சம் இருக்கும். சம்ஸ் அதெல்லாம் பார்த்துருங்க. பார்த்தாதான் உங்களுக்கு அந்த வேல்யூ ஆஃப் சப்ளையோட வச்சதுல உங்களுக்கு grip கிடைக்கும். ஓகே சார். சரியா? ஓகே சார். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல 60 எதிர்பார்க்குறேன். சரியா? ஓகே சார், கண்டிப்பா. நெக்ஸ்ட் பிரியங்கா. பிரியங்கா சிவா. பிரியங்கா சிவா ஆல்ரெடி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பிரியங்கா இப்ப நேற்றுக்கோ முந்தானேத்து தான் சேர்ந்தாங்க. அவங்க வந்து பிரியங்கா கே, நீங்க வந்து பிரியங்கா சிவா. ஓகேவா? சொல்லுங்க பிரியங்கா சிவா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த இப்போ ஐடிசி அந்த சாப்டர் எழுதுற டெஸ்ட்ல கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு. எனக்கே தெரிஞ்சது ஒவ்வொரு சம்லயும் கொஞ்சம் அவசரப்பட்டு எழுதணும்னு ஒரு 1 day ப்ரையராகவே எழுதிட்டேன். மேபி ஒரு 1 day டைம் எடுத்து அந்த திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்தா ஈஸியா இருந்திருக்கும் இன்னும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தப்பா இருந்து. அந்த ஐடிசி வந்து இருக்கு, ரொம்ப டேஞ்சரானது. பிளேஸ் ஆஃப் சப்ளை வரும். இத்தனைக்கும் எல்லா சமும் ஒரு தடவை போட்டு பார்த்தும் ஒரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். எழுதும்போது அந்த ப்ரொவிஷன் டக்குன்னு ஞாபகம் வரல. ஆமா, கரெக்ட். அது மட்டும் பாருங்க. சரியா? ஏன்னா அது டேஞ்சரஸ் ஐடிசி. அதே மாதிரி இந்த இன்புட்டு அதுல லாஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 16 கொஸ்டின் நான் இது பண்ணி பார்ப்பேன். ஒரு லாஸ்ட் ஒரு 4 years. அப்புறம் அந்த எம்டிபி, அந்த ஐடிசி சம்ல சிகரெட், டொபாக்கோ அப்படின்னு ஒரு சம் இருக்கும். ஓகே, அந்த சம் போட்டு பாருங்க. ஓகேவா? அது வந்து சிகரெட், டொபாக்கோ, அந்த எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் அதேதான். அது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எடுக்கணுமா, அது எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி எடுக்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி எக்ஸாம் டர்ன் ஓவருக்கு அதை ஆட் பண்ணணுமா வேணாமான்லாம் கன்ஃபியூஷன் வரும். எங்க வரும்னா எக்ஸாம் வரல 3 மணிக்கு வரும். சரியா? அந்த சம்லாம் போட்டு பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஐடிசி நல்ல grip இருக்கு. ஏன்னா அது நான் இன்னைக்கு மார்னிங் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். மார்னிங் தானே உங்களுக்கு மார்க் வந்தது ஐடிசி.
அதுதான் ஒரு 6 ஆக்சுவலா 14 மார்க் தான் சம்மு. ரொம்ப பெருசா இருக்கனால நம்ம 16 மார்க் எக்ஸாம்ல வச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ ஓகே அதுதான் அதுல வந்து ஈஸியா உங்களுக்கு ஒரு 10 மார்க் கிராஸ் ஆயிடும். அது பிரச்சனையே கிடையாது. ஆனா 10 மார்க் வாங்குறது பெரிய மேட்டரே கிடையாது. கரெக்டான ஆன்சர் ஆகணும்ல. ஆ நீங்க பாத்தீங்கன்னா நான் மே 25 எழுதும்போது ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து புக்ல இருக்கிறதோட அதே கட் காப்பி சம் அந்த எக்ஸாம் டர்ன் இது வி ஹாவ் டு ஃபைண்ட் ஓகே அந்த சிசி காமன் கிரெடிட் அந்த இன்னெலிஜிபிள் இன்புட் அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ற சம். அதனால இந்த புக் சம் ஃபுல்லா பாத்துடுங்க. ஓகேவா? ஓகே ஸோ ஹாப்பி ஆன் யர் பர்ஃபார்மன்ஸ் திஸ் டைம் ஐ ஹேவிங் கிரேட் ஹோப் ஆன் யூ. சரியா? ஓகே தேங்க்யூ சார். உங்களோட இதுவே வந்து ஹாப்பியா இருக்கும் உங்க பேப்பர் பார்க்கும்போது. சி இதே மாதிரிதான் போன டெஸ்ட்ல இவன் இருப்பான் ராகவன் 40 பக்கம் சர்வசாதாரணமா எழுதும். எனக்கு அப்படியே எப்படா முடியும் அப்படின்னு இருக்கும். ஸ்வைப் பண்ண பண்ண வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் எப்படா இந்த பேப்பர் முடியும் அப்படின்னு இருக்கும். சரி அது குட் தான் அது. ஆனா என்னோட கன்சர்ன் என்னன்னா டைம் தான். ஓகேவா? அதை பார்த்து ஓகே ஒரு வீக்ல அப்ராக்சிமேட்டா எவ்வளோ டெஸ்ட் டார்கெட் வைக்கணும்? நான் மேபி ஸ்லோவா பண்றேனா ஃபாஸ்டா பண்றேனான்னு அதை அனலைஸ் பண்ண முடியல. குரூப் 2 மட்டும் தானே எழுதுறீங்க? இல்ல 2 குரூப்பும் எழுதுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். சரி அப்ப அந்த பிளான் பிரகாரம் பாருங்க. ஓகே ஏன்னா அது நம்ம ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் மாடியூல் சீக்கிரமா முடியும். ஐடிசி லேட் ஆகும். ஆ கஸ்டம்ஸ் கொஞ்சம் ட்ரையா போகும். கஸ்டம்ஸ்லாம் மார்க்கே வராது. ஏன்னா நான் வெறும் அந்த ஒரு புக்ல இருந்து நான் எப்படி 100 மார்க்கத்துக்கு எடுப்பேன். எவ்வளோ வேர்ஹவுசிங் கொஸ்டின் கேட்பேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேட்பேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டியூட்டி கேட்பேன். நான் என்ன பண்றது? So, அதனால அது கொஞ்சம் அப்படிதான். ஒரு அது பிளான் பிரகாரம் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஓகே ஏன்னா அதுக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் சொல்ல முடியாது. அதுதான். ஸோ ஹாப்பி, வெரி குட். தேங்க்யூ நெக்ஸ்ட் ரேவதி பிரியா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேவதி பிரியா. நீங்க இதுவரை பேசிட்டீங்கன்னா வீடியோ ஆன் ஒரே நிமிஷம் சாரி நீங்க பேசிட்டீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ அப்படி வேண்டாம். ஓகே சாரி ரேவதி பிரியா, யூ கேன் ஸ்டார்ட். இதுவரை எஃப்ஆர் 3 டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார். ம் ஒர்க்கிங்ஸ் தான் கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ ம் அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா நான் என்ன கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னது? ப்ராக்டிஸ் பண்ண ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணணும். ம் சரி அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் குட் ப்ரெசன்டேஷன், நீட்டா இருக்கு, வெரி குட். அதுல எந்த இதுவும் கிடையாது. சரியா? ஓகே ரிமார்க்ஸ் போட்டிருக்கத ஒன் டைம் பாருங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆ அந்த ஆடு லெஸ் இதை எடுக்கணுமா இது எடுக்கக்கூடாதா, இது எப்படி போடுறது, இதை ட்ரீட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி விஷயத்துல தான் உங்களுக்கு மார்க் போகுது. கரெக்டா? ஆமா சார். புக் சம் ஆஃப்கோர்ஸ் கரெக்டா இருக்கு. அதனால அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. சரியா? சார் அதுல ஒரு டவுட் சார். சொல்லுங்க. எஃப்ஆர் மாடியூல் 3ல 7th சம் ஓசிஐ மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு ரிமார்க் போட்டிருக்கீங்க. அது அதுதான் ஒரே நிமிஷம் நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்க, அதை நான் பார்த்தேன். பட் அது நான் உங்களுக்கு அந்த ஸ்னாப்ஷாட் மட்டும் அனுப்பட்டா? ஓகே சார். நான் இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ்ல அனுப்புறேன். சரியா? ஓகே. மாடியூல் 3 தானே அது? ஆமா சார். மாடியூல் 3 கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, அது நான் பண்ணிடுறேன், கையோட பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் சபிதா இருக்கீங்களா? MNOPQRSA இல்ல. ஓகே சிவானி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சிவானி. சார் ஐடிடியில் டெஸ்ட் நம்பர் 2ம் 3ம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் சார். சூப்பர். ஃபீல் பண்ணது என்னன்னா ஐடிசி வந்துட்டு நான் ரிலாக்ஸாக ஒரு 40 மினிட்ஸ் எடுத்தா கரெக்டாக கொண்டு வந்துடுறேன் சார் ஆன்சரை. ஆனால் அந்த 40 எனக்கு 30 மினிட்ஸ், ஏன்னா கண்டிப்பாக ஐடிசி கொஸ்டின் 25 to 30 மினிட்ஸ்ல முடிச்சாதான் மற்ற பேப்பரை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ அது ட்ரை பண்ணும் போது நான் ஸ்பீடில் கடைசியாக ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுறேன் சார். ப்ரொவிஷன் வைஸ் ஓகே, ஆனால் சம்ம முடிக்கணும் அடுத்த சம் போகணுன்றதுக்காக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். செகண்ட் பாயிண்ட், இது இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் பேப்பர் மட்டும் நான் டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணனா ஒரு grip கிடைக்கும்னு தோணுச்சு சார். ஸோ அது மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்
கம்மிங் வீக்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி மார்க் போச்சு? எதனால? ஃபர்ஸ்ட் டைமா ஆர் யூஆர் கோயிங் செகண்ட் டைமா? சாரி, ரிப்பீட்டட் தான் சார், செகண்ட் ஏன் டைம். லாஸ்ட் டைம் போச்சு? சார் லாஸ்ட் டைம் எனக்கு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியல சார், ம் ஜிஎஸ்டி பொறுத்தளவுக்கு. ம் இப்போ சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவும் ஐ ஃபீல் லைக் ப்ரொவிஷன் வைஸ் ஓகே, ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா ம். செக்ஷன், ரூல், சில இடத்துல என்ன சர்க்குலர், இந்த சர்க்குலர் நம்பர்லாம் வேற எழுதிருக்கீங்க. ஸோ ஆமா. உங்களுக்கு ம். இதெல்லாம் தெரிலனா நீங்க எழுதவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. இது ஆமா எழுதியும் இது லாஸ்ட் டைம் இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களா? செக்ஷன், ரூலு, சர்க்குலர் நம்பர் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்களா? சார். அதான் சார் படிக்கும் போது படிச்சேன் சார், ஆனா சம்ல அப்ளை பண்ணி பார்க்கல லாஸ்ட் டைம். அதான் அது இப்போ எழுதி அப்ளை பண்ணும்போது. பார்க்காததுனால வந்த வேணான்றீங்க, கரெக்டா? ஆ ஆ எஸ் சார். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு இதுக்கு நான் சொல்லல. ம் செம்மையா இருக்கு ஆன்சர் பேப்பர். சரியா? ஒரு ம் பேப்பர் வச்சு ராத்திரி ஒரு இது சுத்தி போட்டுருங்க, திஷ்டி சுத்தி போட்டுருங்க. சரியா? ஏன்னா இதுக்கு அங்கங்க 2-3 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க, அதை மட்டும் பார்த்துருங்க, அடிச்சு எழுதாதீங்க. ஸோ ஓகே கால்குலேஷன் வைஸ், ப்ரொவிஷன் வைஸ் அண்ட் செக்ஷன் வைஸ் பர்ஃபெக்டா இருக்கு. சரியா? அப்படியே ஓகே எக்ஸாம்ல கட் காப்பி பண்ணுங்க, ஈஸியா கிளியர் ஆயிடும். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சரியா? சார். ம் ப்ரே அடிக்வேட் டு காட். சரியா? ஓகே சார். கடவுள்கிட்ட வேண்டினே இருக்கணும். பத்தல பத்தல, இன்னைக்கு 1 மணி நேரம் வேணும், நாளைக்கு 2 மணி நேரம் வேணும்னு வேண்டினு இருங்க. சரியா? ஓகே சார். ஷுவர். ஹாப்பி, செம்மையா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அடுத்த டெஸ்ட்ல எனக்கு 65 வேணும் மினிமம். கண்டிப்பா சார், ஏன் பண்ண. நானே மார்க் வச்சாலும் இடம் இருக்க கூடாது. ஓகே சார். இப்போ அவங்க 2 பேர் பேப்பர் ரியலி ஹாப்பியா இருக்கு பண்ணும்போது. இவன் உன்னை ஏஎஸ் கிருஷ்ணா நினைப்பான், சார் எனக்கு எதுவுமே சொல்ல, நீ வந்து ஆல்ரெடி இருக்கிறவன்டா, அதனால வந்துட்டு அதிகமா பேச மாட்டேங்க. சரியா? ஐயோ, எங்கடா காணோம்? ஏஎஸ் கிருஷ்ணா போயிட்டானா? இருக்கேன் சார், இருக்கேன் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சிவஹரி. சார். சொல்லுங்க சிவஹரி. ஹாய் சார். ஹாய், குட் மார்னிங் சார். மார்னிங். சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுனேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 32 மார்க் தான் எடுத்திருந்தேன். சரி அதுக்கு வந்து சரியா பிராக்டிஸ் பத்தல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்தது செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட், ஃபோர்த் டெஸ்ட்ல எழுதியிருந்தேன். அதுல வந்து ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. கொஞ்சம் அவசரமா டைம் பத்தாதோன்னு நினைச்சிட்டு வேகமா எழுதிடுறேன். ஸோ அது மட்டும் நான் நல்லா ஸ்கிரிபிள் பண்ணாம நான் ஒழுங்கா எழுதிடுறேன் சார். நேத்து உங்க ஆன்சர் பேப்பர், வேறையா? சரி, அதான் ஆன்சர் பேப்பர் பாக்குறேன். கரெக்டா போட்டிருக்கீங்க. அந்த 2-3 சம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாவே சால்வ் பண்ணிருக்கீங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ரொம்ப கிறுக்கிறது, இப்ப அப்படியே கிடுகிடுன்னு போறதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுதான் சார், அது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். ஃபோர்த் டெஸ்ட் இஸ் ரியலி குட். ஏன்னா ஃபோர்த் டெஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி பல்கா இருக்கிற சம். ஆமா சார். ஷாப்பு அது இதுன்னு எடுத்தாலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே என்ன சார் அதுல ஒரு 6 சம் மட்டும் புரியல. அது மட்டும் நான் லாஸ்ட்ல போட்டிருப்பேன். அது மட்டும் என்னன்னு எனக்கு சரியா தெரியல சார். 6th சம் வந்து ஆர்டிபி மே 25. ஆர்டிபி மே 25 சார். ஆமா. ஓகே சார். ஏன்னா இந்த சம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் எழுதும் போது எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே விட்டுட்டேன். ஓகே சார். நான் இந்த மாதிரி சம்மே நான் வந்து ஆர்டிபி நான் பார்க்கவே இல்லை. வெறும் புக் சம்ஸ் மட்டும், புக்ல உள்ளது இல்லஸ்ட்ரேஷன்ஸ், பின்னாடி புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு எழுதிடுவேன் சார். சோ இதுல என்னது இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்ததே இல்லையேன்னு நான் பார்த்தேன். அதான் இதெல்லாம் வந்து எப்ப கேட்பாங்கன்னா, மே 25 ரிலீஸ் பண்றாங்களா, ஒரு வருஷம் கழிச்சு பேரை மட்டும் மாத்தி கேட்டுருவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அப்ப மே 26 எழுதுறவன் மே 26 ஆர்டிபி தான் பார்ப்பான், மே 25 ஆர்டிபி பார்க்க மாட்டான். அப்பனா எழுதும் போது ஒரு கடைசி ஒரு 3 இல்ல 4 ஆர்டிபியும் பார்த்தாகணும். அப்ப 100 மார்க் டெஸ்ட் எழுதும் போது என்னென்ன மிஸ்டேக் சொல்லிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்லாம் நான் சரி பண்ணிட்டு நான் எழுதிடுறேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 டெஸ்ட் ஐ அம் சோ ஹாப்பி. ஓகே சார், தேங்க்யூ. விஷயம் ஒண்ணுக்கு இருக்கிறது, இன்னொன்னு வந்து லாஸ்ட் ஒரு 2 ஆர்டிபி பாக்குறது. ஓகேவா? ஆர்டிபி நான் திரும்ப எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்றேன், ரொம்ப ட்ரையா இருக்கும். என்னடா இது, நான் படிக்காததெல்லாம் இருக்குன்னு இருக்கும், ஆனா வழி கிடையாது, அதை போட்டு பாத்துருங்க. அதுவும் மே 25 ஆர்டிபி ஒரு வாட்டி பாத்துருங்க ஃபுல்லாமே. ஏன்னா அதுல 2-3 கொஸ்டின் புதுசா இருக்கும். ஈசாப் ஒண்ணு புதுசா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு கொஸ்டின் புதுசா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் பார்த்தது, ஆனா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே சார். சூப்பர் சூப்பர், வெரி குட். சௌமியா.
சௌமியா இருக்கீங்க, பேசுங்க. இன்னொரு 5 பேர் 6 பேர். சார் டிடி ஹாய். எழுதுனேன். ஹாய் சார், குட் மார்னிங். டிடி டெஸ்ட் எழுதுனேங்க சார். ஃபர்ஸ்ட் சௌமியா டெஸ்ட் நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது சௌமியா. ஒண்ணு போனு கிட்ட வைங்க இல்ல மைக்கு கிட்ட வைங்க. நான் வீடியோ ஆன் பண்ண எம்சிக்யூ சொல்றேன், எல்லாரும் ப்ராக்டிஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பண்ணேன். போயிடுறீங்க. அப்புறம் நான் யார் கூட பேச சொல்லுங்க. சிவானி, பிரியங்கா, சிவா, சிவஹரி, ஏஎஸ் கிருஷ்ணா, இவங்க 4 பேர் தான் தெரியுறாங்க எனக்கு. ஹலோ சார், இப்போ ஓகேவா சார்? இப்ப பெட்டர் சௌமியா. சார் டிடி ஒன்ல எனக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் வேணும் சார். அப்புறம் நான் ரிவிஷன் பண்ணாம எழுதினேன். எனக்கு இன்னொரு வாட் படிச்சுட்டு மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுனா எனக்கு பெட்டரா ஓகேயா ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னும் ப்ராக்டிஸ் வேணுங்க சார். இன்னும் ரிட்டன் ப்ராக்டிஸ் நிறையவே வேணும். எங்கெங்க தப்பு பண்றீங்கன்னு பாத்தீங்களா? ப்ரெசன்டேஷன்ல தப்பு பண்றனால கன்ஃபியூஸ் ஆகி ஆன்சர் மாறுதுங்க சார். ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதில் மிஸ்டேக் பண்றேன். அப்புறம் சார் நான் நேத்து ஐடிடி 1 எழுதினேன். நேத்து எனக்கு எப்ப இன்னும் எழுதுனீங்க டைம்? 5 o'clock அப்புறம் அனுப்பிச்சேங்க சார். ஓகே, அப்ப இன்னைக்கு தரேன் நான், சரியா? ஓகே சார். கட் ஆஃப் வந்து சாட்டர்டே மார்னிங் 10 AM வச்சிருந்தேன். ஏன்னா அப்பதான் நேற்று கொஞ்சம் வெளிலையும் போயிட்டேன், அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நேற்று. ஸோ இன்னைக்கு யூ வில் கெட். ஓகே சார். ஓகேவா? ம் ஸோ அதுதான் டிடியில் டேக் யூர் டைம். ஏன்னா 4 and 5 கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ல என்னென்ன இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேசிங்லாம் எடுத்துனீங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணணும், என்ன எஸ்பிஐ ரேட்டு, என்ன உங்களோட அந்த டீம்டு அந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அது டீம்டு லோன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும், சரியா? ஓகே சார். நான் இப்போ ஐடிடி பார்க்குறேங்க சார். இப்போ ஒரு 3 எழுதிட்டு இப்போ ஐடிடி ஷிஃப்ட் ஆனேன். ஸோ ஐடிடியில் இன்னும் நான் என்னென்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுங்க சார்? ஐடிடிக்கு 1 எழுதியிருக்கேன். ஆ ஸோ செகண்ட் தேர்டுக்கு நான் என்னென்ன மெயினாக இம்ப்ரூவ் பண்ணணுங்க சார்? ஒரே நிமிஷம். ஐடிடி பேப்பர் தான் பார்க்குறேன். எனக்கு அந்த ஐடிடி 1ல இந்த பிரசன்டேஷன் ஓகேவாங்க சார்? ஏன்னா எனக்கு நேற்று முடிக்கும் போது கரெக்டாக ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் 2 சம்மு இட் இஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அது ஃபர்ஸ்ட் 2 சம் சார். அது ரெண்டுமே தப்பா இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் 2ங்க சார். வேல்யூ ஆஃப் சப்ளை ஃபார் அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அந்த இது பெட்டிங் கேம்பிளிங், அதுக்கப்புறம் ஐடிசி ஃபார் பேங்க், அந்த 50% எடுக்கலாமா இல்லை மொத்தமாக கிரெடிட் எடுத்துட்டு இது பண்ணுமா அந்த சம். அது ரெண்டுமே லாஸ்ட் இயர் கொஸ்டின், சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் சார்? செகண்ட் சம் ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்க்கு ரேட் மாத்திட்டாங்க இல்லையாங்க சார்? 40%ன்னு அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிருக்குங்க சார். ஓகே, அதனால நான் அமெண்டட் ரேட் வச்சு போட்டேன். ஓகே, ஓகே. நான் இதை ஒன் டைம் டெஸ்ட் பண்றேன், அமெண்ட்மெண்ட்ல இதா இருக்கான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஓகே சார். அதே மாதிரி வவுச்சர்ஸ்க்கு பாருடா, அது அமெண்ட்மெண்ட் அந்த 40%. சார் எந்த क्वेश्चन சார்? அந்த ஆன்லைன் கேம்பிளிங் பெட்டிங் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்கு, செகண்ட் क्वेश्चन இருக்குல்ல, நான் பார்த்தேன். அது அந்த அதான் அந்த புக்ல அது கொடுத்துருக்காங்களா பாருங்க 40%. ஏன்னா பண்ணி பார்க்கணும், சரியா? சோ அது மட்டும் பார்த்துட்டு 40 இருக்கு. அந்த क्वेश्चन மட்டும் பார்த்து வந்துறேன். லாட்டரிக்கு தான் பார்த்த மாதிரி ஞாபகம், ஆன்லைன் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் எல்லாமே 14 தானே சார்? அது செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி டைம் ஆஃப் சப்ளை ஃபார் வவுச்சர்ஸ்க்கு ஒமிட் ஆயிருச்சு அப்படின்னு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆமா, அது ஓகே, அது ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும், அது ஓகே. அதான் ப்ரொவிஷன், அதான் இப்ப ஜஸ்ட் நான் ஓவராலா பார்த்த மட்டும் ப்ரொவிஷன் கொஞ்சம் எழுதினா நல்லா இருக்கும் போல தோன்றது. இன்னும் ப்ரொவிஷன் கீழே எழுதணுமாங்க சார்? ஆமா, நீங்க ஜெனரலா எழுதிடுறீங்க, அது வேண்டாம். ஏதாவது செக்ஷனோ இப்ப சும்மா இது டாக்ஸபிள், இது எக்ஸாம்ஷன் போட்டு எழுதுறீங்க, அது பார்த்தா அது ஃபைனல் லெவல்ல either you have to give a text explanation or இந்த செக்ஷன் பிரகாரம் எழுதுனா நல்லா இருக்கும், சரியா? ஓகே சார். இது எழுதுறதுக்கே எனக்கு கரெக்டா 3 hours ஆயிடுச்சுங்க சார். நான் முடிக்கும் போது 5 மணி ஆச்சு. ஸோ டைம் இன்னும் பத்தல எனக்கு. டைமும் அப்ப பாத்துக்கணும். ஓகே சார். டிடி ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டும் அகைன் ஒரு வாட்டி எழுத முடியுமா பாருங்க. ஓகே சார்.
கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு வாரம் செலவழிக்க வேணாம். ஜஸ்ட் கிக்கா ஒன் டே சாரி. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்ரீபிரதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், ஐசிஐ புக் சம்ஸ் ஆக்சுவலி குரூப்ல ரிவ்யூலாம் பார்த்துட்டு நான் 1 வீக் லேட்டாக தான் சார் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்போவே புக் சம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போட்டேன். பட் ஸ்டில் எக்ஸாம் எழுதுறப்போ எனக்கு சம்வேர் டைம் ஐசிஐ சம் சால்வ் பண்ணுறதுக்கே டைம் ரொம்ப எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ பின்னாடி தியரிஸ் எழுதுறப்பெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி எழுதியிருந்தேன். ஸோ அது தியரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க சார். ஸோ இப்போ செகண்ட் டெஸ்ட் அப்போ அண்ட் நான் பழைய மாடியூல் தான் வச்சுருந்ததுனால அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இல்லை சார். லாஸ்ட் ரிவ்யூவில் நீங்கள் சொன்னதை பார்த்து மாடியூல் 2 எழுதுறதுக்கு முன்னாடி அதை ரெஃபர் பண்ணிட்டு எழுதியிருக்கேன் சார். இப்போ வெரி குட். மாடியூல் 2 எப்போ அனுப்பிச்சிங்க? இல்லை சார், அனுப்பணும் சார். புரியல. இன்னைக்கு எழுதுனா அனுப்பணும் சார். இங்க அதை பார்த்தேன். நான் சர்ச் பண்ண உங்க நேம் ஒரே ஒரு இதுதான் வந்து நல்லா தான் கேட்டேன். ஓகே தேங்க்யூ சார். பார்ப்போம். இதுல ஒரு 50+ இருக்க ட்ரை பண்ணுங்க. கிவ் யுவர் எஃபர்ட்ஸ். ஷூர் சார். ஓகே எழுதிட்டேன் சார், அனுப்பணும் ஓகே மார்னிங். ஃபைன். எஸ் ஸ்வேதா. சொல்லுங்க. ஸ்வேதாவும் அஸ்மிதாவும் ஒரே டிபி வச்சிருக்க மாதிரி பார்த்தேன் எனக்கு. ஜிமெயில்ல அந்த ஒரு போட்டோ வரும் தெரியுமா? ஒரே பிக்சரா இருக்கு 2 பேருக்கும். உங்க 2 பேருக்கு தான் வேவ் லென்த் மேட்ச் ஆகுது. சொல்லுங்க. எஸ் ஸ்வேதா கோ ஹெட். ஆக்சுவலி 2 ஸ்வேதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் வந்து ஸ்வேதா கே, இன்னொரு ஸ்வேதா இருக்காங்க. WEATHA அவங்க எஃப்ஆர் ஒரு டெஸ்ட் தான் எழுதிருக்கீங்க கரெக்டா? எஃப்ஆர் சார் இல்ல சார், நான் இருப்பா ஒரே நிமிஷம். சொல்லுங்க. சார் நான் SWEATHA புரியல. ஸ்வேதா கே. நான் வந்து ஸ்வேதா கே. ஒரே நிமிஷம். முகேஷா மீட்டிங்ல இருக்கேன்டா. நான் கூப்பிட்டேன். முடிச்சுட்டு கூப்பா. சாரிப்பா. சார் நான் வந்து கே ஸ்வேதா. நான் லாஸ்ட் வீக் வந்து ஆடிட் அண்ட் ஏஎஃப்எம் எழுதியிருந்தேன். ஓகே. இந்த வீக் வந்து எஃப்ஆர் எழுதியிருக்கேன். ஓகே ஐ காட் யூ. வெறும் ஸ்வேதா அதாவது ஹெச் இல்லாத ஸ்வேதா வந்து டிடி மட்டும் எழுதிருக்கீங்க. ஆமா எஸ் சார். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் SWEATHA அவங்கள பார்த்துடலாம். AFM 1 சுத்தமா பத்தலப்பா. சுத்தமா பத்தல ப்ராக்டிஸ். ஏன் சார் கொஸ்டின்ஸ் வந்து லிமிட்டடா தான் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். அதனால மேபி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ் தப்பா போட்டதுனால ஃபுல் கொஸ்டினும் தப்பாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. ரீபேலன்சிங் சம்மும் எதுவும் நம்ம கரெக்டா போடலையே, அதுவும் பார்த்துருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரீபேலன்சிங் கொஸ்டினும் அதை விட்டாச்சா? கஷ்டமா இருக்குன்னு நீங்க எதை விடுவீங்கன்னு தெரியும். அதனால நான் அதை கேட்கிறேன். சரி இல்ல அது நான் போட்டு பாத்துருந்தேன். ஆனா போடும்போது கரெக்ட் மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் அது நடுவில் இருந்து தப்பாயிடுச்சு. ஆடிட்ல ரொம்ப ஜெனரலைஸ்டா இருக்கு ஆன்சர். நீங்களும் நானும் எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி எழுதிருக்கீங்க. அது வேலைக்கே ஆகுது ஆடிட்ல. ஓகேவா? இதோ ஃபர்ஸ்ட் 2 இது அப்படிதான் இருக்கும். அதுக்கு வேற யூ ஹேவ் நோ அதர் கோ, பட் யூ ஹேவ் டு டூ த திங். அதுக்கு எந்த வழியும் கிடையாது. பட் அதையே எப்படி நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷனா கொண்டு போறோமோ அதுதான் நமக்கு மார்க். சரியா? ஓகே சார். சார் அதனால ஆடிட் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஒன்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின் பேங்க் வந்துட்டு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு நான் டெஸ்ட் எழுதினேன். இந்த தடவை செகண்ட் மாடியூலுக்கு ஆடிட் டெஸ்ட் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு மார்னிங் ஒன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேங்கை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணா ஈவினிங் அது ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு டைமும் ரெடியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா வந்துட்டு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு
டெஸ்ட் எழுதும் போது ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுனா எனக்கு அது கொஞ்சம் ஓகேவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த தடவை நான் அடுத்த ஸ்கிரிபிள் ரைட்டிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எது படிச்சாலும் ஒரு சாப்டர் ஃபுல்லா படிச்சாலும் அதை ஓரளவுக்கு ஸ்கிரிபிள் பண்ணி எழுதுற மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி நாளைக்கு இன்னொரு டெஸ்ட் எழுதுவேன். ஸோ ஓகே. ஓகே ஸ்வேதா, வெரி குட். 50 அப்புறம் plus இந்த 8 வீக் எஃப்ஆர் எழுதிருந்தேன். அது எனக்கு தியரி வந்துட்டு எழுதும் போது எனக்கு இது அடிக்குவேட்டா இருக்கா, எனக்கு ஆக்சுவலி நிறைய எழுதிட்டு இருந்த மாதிரி ஃபீலா இருந்தது ஃபர்ஸ்ட் 2-3 கொஸ்டின்ஸ் எல்லாம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த இந்தியாஸ் ரோட் மேப் பத்தி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஆர்டர்ல அந்த கொஸ்டின் எல்லாம் முடிச்சேன். டைமிங் ஏன்னா ஆர்டர்ல எனக்கு அதுதான் ப்ராப்ளமா இருந்தது. நான் அட்டன் பண்ணது ஒரு 50 மார்க்ஸ்க்கு தான் இருந்தது. ஸோ இந்த தடவை வந்து நம்ம ஃபாஸ்டா எழுதணும்னு பிளான் பண்ணி நான் எழுதிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு தியரி நிறைய எழுதணுமோ அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்தது. அதனால என்னால இந்தியா 34 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் நான் கம்ப்ளீட்டாவே விடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் அந்த 3 கொஸ்டின்ஸும், பட் என்னால எழுத முடியல. பிகாஸ் மேபி ஸ்டார்டிங்லயே நிறைய தியரிக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது நிறைய எழுதிட்டணும்னு ஃபீல் ஆயிட்டு இருந்தது. பட் நீங்க வந்து ரிமார்க்ஸ்ல தியரி லைக் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ணல. அந்த இந்தியா 34ல தெரிஞ்சுமே அட்டென்ட் பண்ணல. லாஸ்ட் 18th கொஸ்டின் எனக்கு அவ்வளவா தெரியல. பட் அந்த 34 3 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிருக்கலாம். பட் டைம் இல்லாததுனால அது விடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. எப்படி வந்து உங்களை காலி பண்ணலான்றதுக்கு தான் ஈஸியான இது கொடுத்துட்டா தியரி நீங்க அழகா கொஸ்டின் நம்பர் 16 17 2.5 பக்கம் எழுதிருக்கீங்க. குரூப் கம்பெனி எப்படி எவாலுவேட் பண்ணும், அவங்க யாருக்கு இண்டியஸ் இருந்தா, ஹோல்டிங் கம்பெனிக்கு இண்டியஸ் இருந்தா, சாரி சப்சிடரிக்கும் வரும், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பக்கம் எழுதிருக்கீங்க அழகா. இதுலயும் டைமை வாங்கிட்டா உங்களுக்கு முடிஞ்சது இல்லை. ஸோ அதுதான் டெக்னிக். சரியா? கஷ்டமா கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா கேட்டு அதிகமா எழுதி வச்சிட்டாலும் உங்களோட டைமை ஈஸியா வாங்கிக்கலாம். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுன்றத பாருங்க. யூ ஹேவ் டு மேக் அ ஹார்ட் ஸ்டாப். அவ்வளவுதான். இங்க நான் புள்ளி வச்சிட்டேன், முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன். சரியா? பார்த்துக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்வேதா, SWETH DT1 மட்டும் எழுதிருக்கீங்க. அவங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். DT1 மட்டும் எழுதியிருந்தேன். ரிமார்க் வந்து ப்ராக்டிஸ் பத்தல, புக் கொஷின்ஸே நிறைய மிஸ்டேக் வந்திருக்கு, ப்ராக்டிஸ் பத்தலன்னு கொடுத்துருந்தீங்க. ஸோ சொல்யூஷனை வந்து புக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தேன் சார். நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி அது சொல்யூஷன் கூட கம்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. பட் ஆனா எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்காதா சார்? ஏன்னா நான் சில கான்செப்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் 115 BBCலாம் கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா அந்த 8 lakhs வந்து டோட்டல் இன்கம் கூட ஆட் பேக் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் தப்பா வந்ததால 2 மார்க்ஸ் தான் கொடுத்தீங்க. ஸோ ஸ்டெப்புக்கு மார்க் இருக்கா இல்லையா தெரியல சார். சரியா? ஆனா ஓகேவா, நான் கரெக்ட் பண்ணதுல இருந்து ஒரு 4 மார்க் இல்ல 5 மார்க் அதிகமா வரலாம். ஓகேவா? அதுவும் நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஃபவுண்டேஷன் ஆல் இந்தியா ரேங்க் 16 பையன் கரெக்டா சொன்னான், இவர் வந்து லால எனக்கு மார்க் போட மாட்டார் அப்படின்னு. அவன் கரெக்டா லால மட்டும் தான் கம்மி, 68. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 60 to 70 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கிற மார்க் வில் கம் தேட் போர்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஓகே சார். சரியா? ஓகே சார். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர்ல கை வச்சோம்னா டாக்ஸ் பேயபிள். ஓகேவா? ஸ்டெப் கரெக்டா போடுறோம், கரெக்டா போடல, அதெல்லாம் வேற விஷயம். கரெக்டா வந்ததுனால தான் மார்க். சி அஃப்கோர்ஸ் ஒரு 1 or 2 மார்க் இட் வில் கம், பட் அதை நம்பி போக வேண்டாம். அது ஸ்டெப் மார்க் வாங்குவா நம்ம 6 மாசம் படிக்கிறோம். ஓகே சார், புரியுது சார். ஓகே ஓகே ஓகே. ஏன் எக்கோ அடிக்குது? நெக்ஸ்ட் யுவராஜ். ஹாய் யுவராஜ். ஹாய். ஆடிட் 1 டெஸ்ட் எழுதியிருந்தேன். அதான் மார்னிங் தான் நானும் வந்துச்சேன். மார்னிங் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் இன்னும் படிக்கணும், அது ஒழுங்கா நான் படிக்கல.
அண்ட் தென் ஜென்ரலாக ஐ திங்க் அதான் வந்து இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும் அப்படின்னு டெக்னிக்கலாக வேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. இந்த நெக்ஸ்ட் இயரில் இன்னும் நல்லா படிச்சுட்டு 50 எய்ம் பண்ணணும். அது நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களா? நான் சொன்னது கரெக்டு தான்னு. கரெக்டு தான், கரெக்டு தான். ஏன் நிறைய சப்பார்ட்ஸ் விட்டீங்க? இப்ப ஒரு கொஸ்டின் சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 2 எழுதுறீங்கன்னு வைங்க, பி மட்டும் எழுதுறீங்க, ஏவும் சியும் டில விட்டுறீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லை ஆக்சுவலாக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அதில் அந்த கொஷின்ஸ் தான் நான் மேஜராக விட்டது. மீதி எல்லாமே நல்லா படித்து ஒழுங்காக எழுதின மாதிரி ஃபீல் ஆயிருந்தது. இன்டர்னல் சாப்டர்ஸ் மட்டும் அதில் சப்பார்ட்ஸ்ன்றதுனால அது கரெக்டாக நல்லா எழுத முடியல. அது இன்னொரு வாட்டி அந்த சாப்டர்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்ல இருந்து நல்லா அதான் அந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் அது கரெக்டா எழுதிட்டீங்க. அதெல்லாம் எப்படி கேட்டாலும் வச்சு எழுதுறது, எப்படி சிஎஃப்எஸ் கண்டுபிடிக்கிறது, அலோடா சிஎஃப்எஸ் போடணுமா வேணாமா, ஏஎஸ் தானா எக்ஸாம்ஷன் இருக்கு, இண்டேஸ்ல எக்ஸாம்ஷன் கிடையாது, அது அதெல்லாம் நல்லா எழுதிட்டீங்க. மிச்சத்தை டிட்டீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, அது படிங்க. பட் அது ட்ரையா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வெரி குட். So you are doing for group 2 only, yeah? இல்ல நான் group 2 கிளியர்டு, group 1 மட்டும். ஐயோ சாரி. ஆடிட். group 2 கிளியர்டு, இப்ப நவம்பர்ல group 1 மட்டும். ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட். யுவராணி. சார். எஸ் யுவராணி. எஸ் சார். சார், ஏஎஃப்எம்ல 4 டெஸ்ட் எழுதிருக்கேன், டிடில 3 டெஸ்ட் எழுதிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வீக்ல ஹேண்ட் ப்ராக்டிஸ் சுத்தமா பண்ணல சார். அண்ட் தியரி அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சார். அண்ட் எல்லா சம்ஸும் போட்டு பார்த்துட்டு தான் டெஸ்ட் எழுதுறேன் சார். டிடி 2ல ஏன் வெறும் 40 மார்க்? தியரி நிறைய இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். தியரி அட்டன் பண்ணவே எனக்கு பயமா இருக்கு. அண்ட் கிரியேட்டிவ் சம்ஸ் பார்த்தாலே கொஞ்சம். டிடில கிரியேட்டிவ் சம்மா? இல்ல சார், முன்னாடி நான் போட்டு பார்க்காத சம் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா எனக்கு. அப்ப அது பேர் கிரியேட்டிவ் சம் இல்லைங்க, அது பார்க்காத சம்முங்க அது பேரு. அதான் நான் பயந்துட்டேன். நான் தானே டிடி கிருஷ்ணா எடுத்தேன், கிரியேட்டிவ் சம்ன்றாலே நான் என்னத்தை கிரியேட் பண்ண அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் எம்டிபி ஆர்டிபிஸ்லாம் போட்டு பார்த்துட்டு. ஓகே, சி நீங்க 7 டெஸ்ட் எழுதிருக்கீங்க. இது வந்து அபார ஸ்பீடு, சரியா? ஸ்பீடும் வேகமும் தேவை, விவேகமும் தேவை, சரியா? ஏஎஃப்எம் ஓகே, 50 மேல இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. டிடி டெஸ்ட் 3 70 மார்க் வாங்கிருக்கீங்க, டெஸ்ட் 2 40 மார்க், சம்மந்தமே இல்லையே. டெஸ்ட் 2 மார்க்கை பார்த்து டென்ஷன் ஆகி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, எம்சிக்யூ நல்ல மார்க் வந்துச்சு சார். டெஸ்ட் 3ல அதுலதான் நான் தியரி எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மார்க் தான். டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் இதுவாகும் சார். ஓகே, சரி, அதுதான் டிடி 70 இஸ் த பேர் மினிமம் யூ ஷுட் கீப், சரியா? எஸ் சார். ஓகே, ஸோ எல்லாத்தையும் பேசிட்டேன்னா மாதேஷ் சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பேப்பர் உன்னி தான், சரியா? இன்னைக்கு அதனால கோச்சுக்காத. நீ வந்து நம்பாதனால நான் உனக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டேன், கோச்சுக்காத ப்ளீஸ். ஓகே சார், ஓகே சார். இந்த வாரம் வந்து ஐடிடி மட்டும். ஐடிடி ஒரே நிமிஷம், நான் மார்க் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன். ஓகே, ஐடிடி சார். ஐடிடி சார், ஐடிடி 2 கொடுக்கல சார். அதான் ஐடிடி தான் எழுதியிருக்க. ஆமா சார். ஓகே, கொஞ்சம் கிறுக்காம எழுதுப்பா, எனக்கும் புரியணும் ப்ளீஸ். சார் அதான் சார் 20 கொஸ்டின்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பிளான், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து நல்லா டிஸ்கிரிப்டிவா எழுதிட்டேன் சார். ஸோ போக டைம் பத்தல, மீதி கொஸ்டின் சொல்லுங்க கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டேன் சார். சரி, அதுதான் இது வந்து ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் தான். ஏன்னா போர்டு எக்ஸாம்ல 30 மார்க் எம்சிக்யூ, நீ 30 மார்க் எம்சிக்யூ வச்சு 100 மார்க் எழுத போற. பர்ஃபெக்ட், வெல் அண்ட் குட். இங்க நீங்க வெறுமையா 100 மார்க் எழுதுறீங்க. இது வந்து அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கம்பேரிங் ஆப்பிள் வித் அண்ட் ஆரஞ்சு, அதனால டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஐ அக்ரி. நீங்க பேசும்போது பார்த்துருப்பேன், யார்கிட்டையும் வந்து ஏன் 100 மார்க் முடிக்கல, 3 மணி நேரத்துல முடிச்சிருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கவே மாட்டோம். ஈவன் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் November 26, நீ லாஸ்ட் டைமே பார்த்துருப்பேன். சாரி, ஆமா, November 25ல. அது கொஞ்சம் ஒரு 5 to 10 மார்க்ஸ் ஓகே விட்டுக்கலாம். மேக்ஸிமம்
12 மார்க்ஸ், ஒரு 2 6 மார்க் கொஷின், அவ்வளவுதான். அதுக்கு மேல விடக்கூடாது. அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதை நம்ம எங்க கிரிப் பண்ணலாம்னா, எங்கேயாவது கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டிய இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அங்க ஒரு மார்க் 2 மார்க்கை நம்ம வேணும்னே வி கேன் சாக்ரிஃபைஸ். அதுவே அதை 2 மார்க்குக்கு எழுதிட்டு 6 மார்க் கொஸ்டினை விடுறது வேஸ்ட். உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு சம் தெரியும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலி ஆஃப் சப்ளை சம் இருக்கு, சரியா? அதை எனக்கு அழகாக ரூல் எல்லாம் போட்டு எழுதிடுவேன். ஆனா இன்னொரு இடத்துல வந்து நான் ஒர்க்கிங் நோட்ஸ் மட்டும் எழுதணும். அப்ப அங்க லைட்டா ஒரு லைன் மட்டும் இட் இஸ் டாக்ஸபிள், இட் இஸ் எக்ஸாம் சோ அண்ட் சோ அப்படின்றத கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐடிடி பொறுத்த மட்டும் ஒரு சின்ன டிப். அப்புறம் இதுல கொஞ்சம் தியரி கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் சிலது கொஞ்சம் சொதப்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லா கொஞ்சம் தியரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எழுதல சார். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த டெஸ்ட்ல ரிட்டர்னு, டிசிஎஸ், டிடிஎஸ் அதெல்லாம் தானே. அதான் சார் அக்கௌண்ட்ஸ், அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் இவேபிள் கொஞ்சம் நிறைய சொதப்பிட்டேன் சார். அது செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. அக்கௌண்ட்ஸ் இவேபிள்ல என்ன படிக்கணும்னா, ஃபார் ஹவு மெனி மந்த் யூ ஹேவ் டு கீப் த ரெக்கார்ட்ஸ். ஏதாவது கேஸ் இருந்தா எவ்வளவு வருஷம், ஏதாவது அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இல்லைன்னா அது என்ன டைம், 72 months ஃப்ரம் எண்ட் ஆஃப் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதான் இந்த வாரம் உங்களுக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும் மாதேஷ், சரியா? முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார், ஒரு டவுட் சார். சார் இப்போ ஐடிடியில சர்க்குலர்ஸ் நம்பரும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? நம்ம எப்படி டிடியில வந்து கேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி? வேண்டாம், அது நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சிவானின்னு, அது அவங்க பண்ற வேலை. அதனால அதெல்லாம் அவங்க சொன்னாங்க சார், அதுவும் பண்ணணுமான டவுட் வந்துச்சு. ஃபைனல் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் நம்பர் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? அதுக்காக அதை எழுதணும்னா மேண்டேட் எல்லாம் கிடையாது. ஐயோ நான் செக்ஷன் நம்பர் படிக்கலாம் எனக்கு மார்க் வராதா அப்படிலாம் கிடையாது. ஃபைனல் லெவலில் ஏன்னா நம்மலாம் சிஎஸ், கரெக்டா? அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணோம்னா சிஏ. அதனால இப்போ யாராவது கேட்குறாங்க திடீர்னு 51ல என்ன பண்ணணும், டிசிஎஸ், டிடிஎஸ், கரெக்டா? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மொத்தமா 20 செக்ஷன் படிச்சாலே போதும். சார்ஜில் ஒரு 2-3 செக்ஷனு, புக்ஸ்ல ஒரு 2-3 செக்ஷன், அதே மாதிரி அந்த 73, 74 பெனால்டி, அதுக்கப்புறம் அந்த அஃபென்ஸ் பெனால்ட்டில 121, 122, 123, 124 அந்த புக்ஸ், அதே மாதிரி அந்த ரோட்ல போகும்போது என்ன இதை சீஸ் பண்றது கான்ஃபிஸ்கேஷன் 129 அது, அதெல்லாம் மட்டும் படிச்சுட்டா போகும். அவ்வளவுதான். ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டேன்னா anyone I left out? So quick ஒரு 5 minutes பேசிட்டு we can close it. almost 1 hour ஆயிடுச்சு. ஸோ இந்த மீட்டிங் நோக்கம் என்னன்னா, நான் ஃபைனல் படிக்கும்போது எனக்கு யாரும் பேச கிடையாது. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணன் சார், முகேஷ், சாய் சார் 3 பேர் தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஓகே இவன் என்ன பண்றான் தப்பு, இவன் என்ன பண்றான், நம்ம மட்டும் தான் தப்பா பண்றோமா, இல்ல நம்ம தான் வந்து 100 மார்க்குக்கு வெறும் 30 மார்க் தான் எழுதிட்டு இருக்கோமா? ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் அது கண்டிப்பா எப்பவுமே தேவை மைண்டுக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கல என்ன பண்ணோம், பக்கத்துல உட்காந்து டே நீ என்னடா மார்க்கு, டே நீ என்னடா மார்க்கு அப்படின்னு கேட்டு வந்துட்டோம், கரெக்டா? ஸோ அதனால அது ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஃபார் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மீட்டிங்கான மெயின் நோக்கம். அஃப்கோர்ஸ் 1 வீக்குக்கு 1 hour தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ஹார்ட்லி. ஸோ டெய்லி ஒரு இன்ஸ்டாகிராம் 20 minutes குறைச்சிட்டா கூட அந்த அமௌண்ட் அந்த இது நம்ம எடுத்துக்கலாம் டைம். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங். அண்ட் நீங்கள் இனிமேல் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க நேத்திக்கும் இன்னைக்கும். ஓகேவா? லேக்கா யூ ஹேவ் ரிட்டன் ஏஎஃப்எம் டெஸ்ட் 1 எழுதிருக்கீங்க. ஓகே, நான் மார்க் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். யூ ஹேவ் டிட் தட் சம் ரீபேலன்சிங், வெரி குட். சொன்னதுனால படிச்சீங்களா இல்ல ஆல்ரெடி படிச்சிருந்தீங்களா முன்னாடியே ரீபேலன்சிங்? லேக்கா முன்னாடியே படிச்சிட்டீங்களா ரீபேலன்சிங்? வெரி குட். ஓகே, அதுதான் அந்த 2-3 சம்மு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சம் இருக்கும், அதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜாலி. ஸோ எஸ், வெரி குட். ஸோ இந்த வாரம் கம்பேரிட்டிவ்லி குட். ஏன்னா போன வாரம் ஆவரேஜ் 40, இந்த வாரம் ஆவரேஜ் 50. ஸோ அடுத்த வாரம் ஆவரேஜ் ஒரு 55 தேவை. ஓகேவா? நீங்க இங்க இருக்கிறத ஒரு 4 மார்க் 5 மார்க் அங்கே அதிகமாகவே வரலாம், அது நமக்கு மேட்டர் கிடையாது.
அந்த 4-5க்காக உட்காந்து என்கிட்ட இது பண்ண போறீங்க சார், இதுக்கே மார்க் தரல இதுக்கே மார்க் தரலன்னு. அது நம்ம மேட்டர் கிடையாது. 20 மார்க்ஸ் ஸ்ட்ரெயிட்டா இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் 100 மார்க்ல கண்டிப்பா 20 மார்க் ஏதாவது புதுசா கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் வரப்போகுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு 10 மார்க் நமக்கு அழகா படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் மறந்துடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிச்சம் இருக்கிற அழகா 70 மார்க்குக்கு எழுதி ஒரு 75 மார்க் அழகா கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. ப்ரே பண்ணுங்க காடுக்கு. சரியா? நான் இதுதான் அதிகமா சொல்லுவேன். எந்த காடா வேணா இருந்துக்கோங்க, உங்க இஷ்டம். டெய்லி 5 மினிட்ஸ் கண்ண மூடி நான் இன்னைக்கு அது ஆக்சுவலா பார்த்தா அது சயின்ஸ் என்னன்னா உன் மைண்டுக்கு நீனே சொல்லிக்கிற, ஓகே நீங்க நான் இந்த சாப்டர் எடுத்திருக்கேன், இதை நான் முடிக்க போறேன் அப்படின்னு. சரியா? கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் படிக்கிறேன். அஃப்கோர்ஸ் சில சமயம் கரெக்டா வராது. சில சமயம் ஏதாவது சில்லி மிஸ்டேக், ஏதாவது இப்ப டிடில சம் போடுறோம், நம்ம அந்த லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரிதான் இது கண்டுபிடிக்கிறோம் ரிலீஃப். ஸோ டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன்லேயே ரிலீஃப் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா இன்கம்ல மொத்த சமம் தப்பு. அது போட்டு பிரயோஜனமே கிடையாது. ஆவரேஜ் டாக்ஸ் ரேட் கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலாம் என்ன. கரெக்டா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா பொறுமையா மைண்டை காமா வச்சுட்டு ஓகே அவசரப்படக்கூடாது சம் எழுதும் போது. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா இருக்கிற சம் எனக்கு எல்லாமே தெரியும் கிடு 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 கிடுன்னு போட ஆரம்பிச்சு. கரெக்டு தான். ஆனா ஏதாவது சில்லி மிஸ்டேக்ல ஃபுல் சம்மும் தப்பாயிடும். அண்ட் மெயின் ஃபார் தியரிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டே இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஞாபகம் வச்சுக்கும் போது ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் நிமோனிக் மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே இந்த கொஸ்டினுக்கு நிமோனிக்கா, ஏன்னா ஆடிட்ல டைரக்டா எழுதுறது இதெல்லாம் எழுதுனாதான் மார்க். அதனால அதை நம்ம அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. ஸ்கோப்பு பர்பஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸோட இது என்ன, வாட் இஸ் த ஸ்கோப் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கும், ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன எழுதணும், ஓகே இதெல்லாம் செக் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அதெல்லாம் இப்படி ஒரு வாட்டி ஏதாவது சும்மா சாப்பிடும் போதோ ஏதாவது இருக்கும் போதோ பொறுமையா அப்படியே ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுனே இருக்கணும். டிடிக்கும் ஜிஎஸ்டிக்கும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? அதுதான் விஷயம். ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல். அண்ட் இந்த வாரம் ஒரு 2-3 பேர் செம்ம எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருந்தீங்க. ஹாப்பி. ஸோ கீப் த சேம் குட் வில் கோயிங். சரியா? எல்லாத்தையும் பேசிட்டேன்னா இன்னொன்று லெஃப்ட் அவுட் ஐடிடில அந்த 40% மாத்திட்டாங்க சார். ரூல் 31A 31B ரெண்டுமே மாத்தியாச்சு. ஆன்லைன் கேமிங் லாட்டரி. ஓகே அப்ப நம்மளும் ஆன்சர் பேப்பர் மாத்திடுவோம். ஓகே क्वेश्चन பேப்பர்ல மாத்திரணும். நம்ம 28 னு மென்ஷன் பண்ணிருப்போம். அஸ்யூம் 28ன்றத அஸ்யூம் 40 போட்டுறோம். அப்ப क्वेश्चन பேப்பர்ல அஸ்யூம் 20% 28% இருக்கா அதுல? இருக்கு அதுல 28 அஸ்யூம் 28% கால்குலேட்டர். அப்ப நான் 28% நானே கொடுத்துட்டேன்ல. அப்ப நீங்க 28% போட வேண்டியதானே? யார் கேட்டது? இவங்களா? ஸ்ரீபிரதாவா யார் டவுட் கேட்டாங்க? சார் நான் தான் சார் சௌமியா. சாரி ஏங்க நான் தான் கொடுத்துருக்கேன் 28%. அப்படியே சார் அமெண்டட்னால நினைச்சேன். சரி ஓகே சார் நான் 28 அது கொடுக்கலன்னா ஓகே யூ கேன் டேக். பட் நான் கொடுத்துட்டேன்ல நான் என்னங்க அது. ஓகே நோ ப்ராப்ளம் வெரி குட். ஓகே டேக் கேர். சாப்பிடுங்க. கொஞ்ச நாள் மதிய டைம்ல ஒரு 1/2 hour to 45 minutes தூங்கி எழுதுங்க. ஃபோன் யூசேஜை குறைங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? நம்ம ஆயிட்டு ஸ்டேட்டஸ் போடும் கான்வகேஷன் டே இன்னைக்கு. ஓகே வெரி குட். எனிதிங்? எஸ் தீபக் சொல்லுங்க. டெஸ்ட் தெரியல சார். ரேட் குட்ஸுக்கு ரேட் வந்து 12% இருந்துச்சு சார் ஃபுல் ஃபிளெஜ் சம்ல. சரி குட்ஸுக்கு டாக்ஸ் ரேட் வந்து 12% இருந்துச்சு சார். அது என்ன குட்ஸ் அது? இல்ல பொதுவாவே டாக்ஸ் ரேட் 12 இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்களா அதுக்கு சொல்றாங்க. 12 ரேட் இல்ல. செப்டம்பர் 22 அமெண்ட்மென்ட்ல இருந்தா? ஆமா சார். 22 செப்டம்பர் 2025 ஆமா 2025 அது பார்த்தலாம். அது வந்து சிலது அங்கேயே கொடுத்துருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் அது சேஞ்ச் ஆகும், அப்ப அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார் வெரி குட். நான் படிக்கும்போது டிசிஎஸ் வந்து 0.5% 0.5% ஈச் இருந்தது. அதுக்கப்புறம் 0.5% தான் ஃபுல்லாவே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் 0.25% 0.25%. அப்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணாம பார்த்தோம்னா நான் 0.5 தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் நான் படிக்கும்போது. அதுக்கப்புறம் தான் May 25 கிட்ட வரும்போது மாத்திட்டாங்க.
நானும் அவ்வளோலாம் சர்க்குலர்லாம் அவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ வெரி குட். யூ கேன் க்ளோஸ் ஃபார் த டே. ஹாவ் எ கிரேட் வீக் அஹெட். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்காகவும். மை ஹார்ட்டி விஷஸ். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பை பை. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை.